அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பு நண்பர்களே, குர்ஆன் சொல்லும் உண்மைகள் என்ற தலைப்பினை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த குர்ஆனிலே பல படைப்பினங்களை பற்றி சொல்லி காட்டிய அந்த அல்லாஹ் யார் என்பதை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே 2வது அத்தியாயம் 255வது வசனத்திலே அல்லாஹு தஆலா தன்னை பற்றி உள்ள தன்மைகளை சொல்லி காட்டுகின்றான். அந்த வசனத்துடைய முதல் ஆரம்பத்திலே வணக்கத்திற்குரிய அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு இறைவன் இல்லை என்பதை ஆணித்தரமாக சொல்லி காட்டுகின்றான். அது எப்படி என்று மனிதன் நாம் கேட்டால் அதனுடைய தன்மைகளை சொல்லி காட்டுகின்றான். இதுவெல்லாம் அல்லாஹ்வை தவிர வேறு யாருக்காவது பொருந்தக்கூடியதாக இருக்கின்றதா என்பதை படியுங்கள், சிந்தியுங்கள், பிறகு என்னை அறிந்து வாழுங்கள் என்பதாக சவால் விடுகின்றான். அல்லாஹு தஆலா என்றும் உயிருள்ளவன். நேற்றைய பார்த்தோம், இந்த உலகத்தில் அனைத்து வஸ்துக்களும் அழியக்கூடியதாக இருக்கின்றது, அல்லாஹ் மட்டுமே உயிருள்ளவனாக இருக்கின்றான் என்பதை. அதே போல அல்லாஹுக்கு என்றும் நிலைத்திருப்பவன். இந்த உலகத்தில் உள்ள அனைத்து விஷயங்களும் அழியக்கூடியதாகவே, அதாவது மனிதர்களாக இருந்தாலும் சரி, உயிரினங்களாக இருந்தாலும் சரி, வானங்களாக இருந்தாலும் சரி, பூமிகளாக இருந்தாலும் சரி, வானத்தில் உள்ளவைகளாக இருந்தாலும் சரி, பூமியில் உள்ளவைகளாக இருந்தாலும் சரி, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அழியக்கூடிய வகையிலே தான் அல்லாஹு தஆலா தன்னுடைய படைப்புகளை படைத்திருக்கின்றான் என்பதை இறைவன் 1500 வருடங்களுக்கு முன்னாடி சொல்லி காட்டினான். எப்படி சூர் என்ற எக்காலம் பிகில் என்ற அந்த ஒளி வந்துவிட்டது என்று சொன்னால் உலகத்தில் உள்ள அனைவர்களும் அல்லாஹோ நாடியவர்களை தவிர அனைவர்களும் அழிந்து விடுவார்கள். அதே பிகில் 2வது வரி ஊதப்பட்டால் அல்லாஹிற்கு முன்னாடி மனிதர்கள் அல்லாஹ் நிற்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதாக இறைவன் சொல்லி காட்டுகிறான். அப்போ மலக்குகளும் சரி, இந்த உலகத்தில் படைக்கப்பட்ட அனைத்து எண்ணங்களும் சரி, வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் அனைத்தும் அழிந்து விடும் என்பதாக இறைவன் தன்னுடைய அருள்மறை குர்ஆனில் பல வசனங்களின் மூலம் சொல்லி காட்டுகின்றான். அழியாமல் நிலைத்து நிற்பவன் யார் என்று நாம் கேள்வி கேட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் என்பதாக சொல்லி காட்டுகின்றான். இன்றைய காலகட்டத்தினுடைய விஞ்ஞானிகள் கூட சொல்லி காட்டுகின்றார்கள், உலகம் அழியக்கூடிய வகையில் தான் இருக்கின்றது என்பதாக. விஞ்ஞானிகள் நம்ம கையில் வச்சிருக்கின்ற செல்ஃபோன்களிலே பார்க்குகின்ற போது அவருடைய பதில் மெதுவாகத்தான் இருக்கின்றது. இப்போ நிலையாக நிலைத்திருப்பவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் ஒருவன் தான் என்பதாக விஞ்ஞானிகளும் சொல்கின்றார்கள். இந்த உலகத்தினுடைய செயல்பாடுகளை பார்க்கும் மக்களும் சொல்கின்றார்கள். இப்போ நிலையான இந்த இறைவன் யார் என்பதை அல்லாஹுடைய அருள்மறை குர்ஆனை வேதமான குர்ஆனை படிப்போம், சிந்திப்போம், அல்லாஹ்வை அறிந்து அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்களாக இருப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.